ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் டெஸ்ட் 5 ரிவிஷன் டெஸ்ட் 1ல் முதல் 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 150 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் இது வந்து ஜிகே கொஸ்டின். 50 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த கொஸ்டின், ஒப்புதல் வயது சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1891. பின்வரும் ஆளுமைகளுடன் யாருடன் கொண்ட தொடர்பின் காரணமாக அயோத்திதாச பண்டிதருக்கு நவீன பௌத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது? கர்னல் ஆல்காட். சூஸ் த இன்கரெக்ட் பேர். தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல தவறான இணை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது சரி. சத்யானந்த பிரகாஷ் தயானந்த சரஸ்வதி சரி. ராமகிருஷ்ண கதாமிர்தா சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிறது தவறு. அறிவியல் கழகம் சையத் அகமது கான் சரி. தவறான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. பொறுத்துக. சிறுகுழு ஆட்சி. சிறுகுழு ஆட்சி சீனா. மத குருமார்களின் ஆட்சி வாட்டிகன். முடியாட்சி ஓமன். தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா. ஆன்சர் சி. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குதல் என்பது அரசியல் சமத்துவம். எந்த நாட்டின் தேர்தல் முறை இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஐக்கிய பேரரசு. உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன? 1. தேசிய வருமானம் என்னும் கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? சைமன் குஷ்னெட்ஸ். கீழ்கண்டவற்றுள் மூலதன வரவுகள் அல்லாதது எது? வட்டி. கலியா சார விருதி யோஜனாவின் முக்கிய நோக்கம் என்ன? விவசாயிகளின் குழந்தைகளுக்கான ஊக்கத்தொகை திட்டம். பின்வரும் எந்த நாட்டின் தலைநகரம் சமீபத்தில் நூர் சுல்தான் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? கஜகஸ்தான். 50 மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் 22 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களின் சதவீதம் 56%. 2 எண்கள் 4:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவ 5 எனில் அவற்றின் மீப்போம காண்க. 60. தவறான இணையை தேர்ந்தெடு. தேவேந்திரநாத் தாகூர் இந்திய பிரம்ம சமாஜம் சரி. கேசவ் சந்திர சென் சாதாரண பிரம்ம சமாஜம் சரி. தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் சரி. சாவித்ரே புலே சாரதா சதன். இதுதான் தவறான இணை. ஆப்ஷன் டி. பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? காசி விஸ்வநாத முதலியார். பின்வருவனவற்றில் எம்ஜி ரானடே தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? தேசிய சமூக மாநாடு இவரின் முயற்சியால் தோற்றுவிக்கப்பட்டது சரி. விதவை மறுமண சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர்கள் இவரும் ஒருவர். இதுவும் சரியான கூற்று. தக்கான கல்விக் கழகம் எனும் அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றார் சரி. மேற்கண்ட அனைத்து கூற்றுமே சரியானது. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்காதவர் யார்? பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் உள்ள நியமன உறுப்பினர்கள். பின்வருவனவற்றில் பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டமிடல் எந்த பட்டியலை சார்ந்தது? பொது பட்டியல். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. முதன்மை பற்றாக்குறை = நிதி பற்றாக்குறை - வட்டி செலுத்துதல். டேஸ் உற்பத்தியில் இந்தியா உலகின் முதல் இடத்தில் உள்ளது. பால் உற்பத்தியில் இந்தியா உலகின் முதல் இடத்தில் உள்ளது. தவறான இணையை தேர்ந்தெடு. 5 ஆண்டு திட்டம். ஹாரட் டோமர் மாதிரி. 2வது திட்டம் பிசி மஹலலோபிஸ் சரி. 3வது 5ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம் சரி. 4வது 5ஆண்டு திட்டம் டிபி தார். இதுதான் தவறான இணை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஈரானில் உள்ள சபகர் துறைமுகம் இந்தியாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வருகிறது சரி. இந்த துறைமுகத்தின் வழியே ஈரானில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மட்டும் இறக்குமதி செய்யப்படும். தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. சமஸ்கிருத கும்ப மேளா எங்கு நடைபெற்றது? பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசம். ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் 5:3 என்ற விகிதத்தில் கலந்துள்ளன. அதிலிருந்து 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம் என்ன? 3:7.
கீழ்கண்டவர்கள் நவீன இந்தியாவின் விடிவெளி என குறிப்பிடப்படும் ஆளுமை யார்? சுவாமி விவேகானந்தர். மெஹர்கர் பகுதி எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? புதிய கற்காலம். பொறுத்துக. சமஸ்கிருத புலவர் காளிதாசர். சமஸ்கிருத கவிஞர் ஹரிசேனர். அகராதியை உருவாக்கியவர் தன்வந்திரி. அகராதியை உருவாக்கியவர் சமஸ்கிருத புலவர் காளிதாசர். சமஸ்கிருத கவிஞர் ஹரிசேனர். அகராதியை உருவாக்கியவர் அமரசிங்கா. மருத்துவர் தன்வந்திரி. ஆப்ஷன் பி. எந்த ஷரத் துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை வலியுறுத்துகிறது? ஷரத் 66(1). ABCDE என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A-5B + 4C - 3D + 2E = 3. கீழ்கண்டவற்றில் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை அப்படிங்கிறது தவறான கூற்று. மீதி எல்லா கூற்றுமே சரியாது. எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றவை. இவை அரசுக்கு அறிவுறுத்தல்களே ஆகும். மூன்றுமே சரியான விடை. கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகள் பற்றிய தவறான கூற்று. தற்போது இந்திய அரசியலமைப்பில் 10 அடிப்படை கடமைகள் உள்ளன அப்படிங்கிறதான் தவறான கூற்று. மீதி எல்லா கூற்றுமே சரியான கூற்று. இது சோவியத் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது சரி. இது 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டுள்ளது சரி. இது பகுதி 4(7) ஷரத் 51(a) இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. உலக வங்கியின் வளர்ச்சி அறிக்கை வகைப்பாடு. இவற்றில் எதுவுமே இல்லை. ஆன்சர். காந்திய திட்டத்தின் நோக்கம் வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றம். திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார்? திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு. 2018ஆம் ஆண்டிற்கான சர்வதேச காற்று தர அறிக்கையில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? குருகிராம். சவரவ் கோஷல் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸ்குவாஷ். 1/4, 1/2/3, 2/1/5, 5 மீப்போவ என்ன? மீப்போ மே என்ன? ஆன்சர் 5. 5 எண்களின் சராசரி 140 ஆகும். பின்னர் 20 என்ற சராசரி சரியான மதிப்பானது 50 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் அதன் புதிய சரியான சராசரி என்ன? 134. குப்தர் காலத்து மண்பாண்டங்களில் சிறப்பு அம்சம் பொருந்தியதாக கருதப்படுவது எது? சிவப்பு மண்பாண்டம். கியாசுதீன் பால்பன் எந்த மரபை சேர்ந்தவர்? அடிமை வம்சம். கிருஷ்ண தேவராயர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக. அமுக் மால்யாதா என்ற நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். சரி. நாயக் என்ற முறையை மறுசீரமைப்பு செய்து அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தார். இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்களின் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்? குடியரசுத் தலைவர். எந்த ஷரத் மாநிலத்தின் முதல்வர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் என்பதை வலியுறுத்துகிறது? ஷரத் 164(1). சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்திய குடிமக்கள் அவர்களின் சொத்துக்கள் மீது மட்டுமல்லாமல் உலகத்தின் எந்த இடத்திலும் உள்ள இந்திய குடிமக்கள் மற்றும் அவர்கள் சொத்துக்கள் மீது மத்திய அரசு அதிகாரம் செலுத்துகிறது. சரி. மாநில அரசாங்கங்களின் அதிகார வரம்பு மாநில எல்லைக்கு உட்பட்டதே ஆகும். இதுவும் சரி. 95க்கு ஆன்சர் சி 1 மற்றும் 2. 2 கூற்றுமே சரியானது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. குறுகிய கால திட்டம் கட்டுப்படுத்தும் திட்டம் எனவும் அறியப்படுகிறது. இது ஒன்றுதான் சரியான திட்டம். சரியான கூற்று. மீதி மூன்றுமே தவறானது. கீழ்கண்டவற்றில் எந்த குறியீட்டை நிதி ஆயோக் வெளியிடுவதில்லை? பாதுகாப்பான நகரங்கள் குறியீடு. 17ஆல் வகுப்படும் 2 இலக்க எண்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. தற்போதைய RBI கவர்னர் யார்? சக்தி காந்த தாஸ். போல்ட் குருஷெட்ரா 2019 என்ற இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது? இந்தியா மற்றும் சிங்கப்பூர். கந்தமால் மஞ்சள் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது. கந்தமால் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா.
தக்காளியின் விலை திங்கட்கிழமை 30% அதிகரிக்கிறது, செவ்வாய்க்கிழமை 30% குறைகிறது எனில் செவ்வாயன்று தக்காளியின் விலை வாரத்தின் தொடக்க விலையை விட குறைவான சதவீதம் அல்லது அதிகமான சதவீதம் எவ்வளவு? 9% குறைவு. சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறிய பாண்டிய அரசர் யார்? ஹரிகேசரி. தற்போதைய இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உள்ளது. இப்போ உள்ள டீட்டெயில் மாறி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினும் தற்போதைய ஆர்பிஐ கவர்னர், இந்த 2 கொஸ்டினுமே சேஞ்ச் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. 105. நடனம் பகுதிகள். சந்திரியா அஸ்ஸாம், யக்ஷானம் கர்நாடகா, தெய்யம் கேரளா, தும்பல் ஜம்மு மற்றும் காஷ்மீர். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் ஒற்றை ஆட்சி அம்சம் எது? ஒருங்கிணைந்த நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பில் மத்திய மாநில நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் ஷரத்துகள் மற்றும் பகுதி எவை? ஷரத்துகள் 250 263 வரை மற்றும் பகுதி 11. எப்போது பாரதிய மகிழா வங்கி மற்றும் 5 இணை வங்கிகள் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டன? ஏப்ரல் 1, 2017. கீழ்கண்ட பொதுத்துறை நிறுவனங்களில் நவரத்னா அந்தஸ்து பெறாத நிறுவனம் எது? பாரத சஞ்சார் நிகாம் லிமிடெட். 1921ஆம் ஆண்டு இந்திய இம்பீரியல் வங்கியின் உருவாக்கத்தின் போது அதனுடன் இணைக்கப்படாத வங்கி எது? பேங்க் ஆஃப் இந்தியா. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய நிர்பயா ஏவுகணை சமீபத்தில் ஒடிசா கடற்கரை பகுதியில் பரிசோதிக்கப்பட்டதுங்கிறது தவறான கூற்று. அணுகுண்டை தாங்கி சென்று ஏவும் திறன் உள்ள இந்த ஏவுகணையின் தூக்கும் திறன் 1000 கிலோமீட்டர். இது சரியானது. அப்ப சரியான கூற்று எது அப்படின்னா 2 மட்டும். பின்வரும் எந்த அமைப்பால் அந்தோஸ் எனப்படும் மேக தரவு மையம் துவங்கப்பட்டுள்ளது? கூகுள். ஆன்சர் கூகுள். 2:3:4 தலைகீழ் விகிதம் 6:4:3. துறவிகள் மற்றும் பிறந்த இடம். சங்கரர் காலடி, ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர், நானக் தால்வாண்டி, ராமானந்தர் அலகாபாத். ஆப்ஷன் சி. தவறான இணையை தேர்ந்தெடு. சர்க்காரியா குழு 1983, புன்சி குழு 2007, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966, தவறான இணை வெங்கட செல்லையா குழு 2001. எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அரசானது கூட்டுறவு சங்கங்கள் தாமாக முன்வந்து தொழிற்சார்ந்த வேளாண்மை ஏற்படுத்துதல், சுயேட்சையாக செயல்படுதல், அதற்கென சில உரிமைகள் மற்றும் சுதந்திரம் அளிப்பு போன்றவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கொள்கையை அரசியலமைப்பில் சேர்த்தது? 97வது சட்டத்திருத்தம் 2011. 20 முதல் 50 வரை உள்ள 7ஆல் வகுப்படும் அனைத்து எண்களின் சராசரி 35. திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாலி. ராஜாராம் மோகன் ராய் பிரசுரித்த மீரத் உல் அக்பர் என்ற வார பத்திரிகை பின்வரும் எந்த மொழியில் வெளியிட்டார்? பாரசீகம். ஆன்சர் பாரசீகம். ஒவ்வொரு ஆண்டும் தேவைப்படும் மாநிலங்களுக்கு மானிய உதவி தருவது பாராளுமன்றம். தவறான இணையை தேர்ந்தெடு. கனரா வங்கி, பரோடா வங்கி. அந்நிய செலவாணியின் பாதுகாவலனாக செயல்படுவது யார்? ஆர்பிஐ. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு வங்கி குறை தீர்ப்பாய் திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது? 1995. 2020ஆம் ஆண்டிற்கான பெருங்கடல் மாநாட்டை எங்கு நடத்த ஐக்கிய நாடுகள் சபை நிர்ணயித்துள்ளது? லிஸ்பான். எந்த நாட்டுடைய முதல் தனியார் நிறுவன செயற்கைக்கோளான MO-3 சமீபத்தில் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஜப்பான். அடுத்தடுத்த 4 எண்களின் கூட்டுத்தொகை 60 எனில் அவ்வெண்களின் மிகப்பெரிய எண் எது? 24. பொறுத்துக. ஆப்ஷன் பி. ஹைடாஸ்பஸ் போர்டு கிமு 327. அலகாபாத் உடன்படிக்கை கிபி 1765.
மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் கிபி 1790. பாளையக்காரர் புரட்சி கிபி 1799. ரூபாய் 490 ஏ, பி மற்றும் சிக்கு 1:3, 5:6, 7:9 விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் சியின் பங்கு யாது? ஆன்சர் 196. பொறுத்துக. சௌரி சரா நிகழ்ச்சி 1922, கேபினெட் தூதுக்குழு 1946, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, சட்ட மறுப்பு இயக்கம் 1930. ஆப்ஷன் ஏ. சரியான இணையை தேர்ந்தெடு. மிதவாத தலைவர்கள் அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண, கிருஷ்ண கோகலே. தவறு. தீவிரவாத தலைவர்கள் பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால். ஆப்ஷன் 2 மட்டும் தான் சரியானது. நிதி மசோதாவை மாநிலங்களவையில் அதிகபட்சமாக வைத்துக்கொள்ள கால அவகாசம் எவ்வளவு? 14 நாட்கள். தகவல் அறியும் உரிமையை முதலில் எந்த நாடு ஏற்படுத்தியது? ஸ்வீடன். வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. எந்த வரியில் வருமானம் உயர உயர வரி வீதம் குறைகிறது? தேய்வீத வரி. சரியான குச்சை தேர்ந்தெடு. ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி குறைவாக இருக்கும். ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இரண்டுமே சரியான கூற்று. அப்ப ஆப்ஷன் சி. IFCI என்பது இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? NK சிங். ஸ்ரீ வைஷ்ணவா தத்துவவாதி வேதாந்த தேசிகரின் எத்தனையாவது பிறந்த நாளை முன்னிட்டு சமீபத்தில் தபால் தலை வெளியிடப்பட்டது? 750வது. 2/25 என்பது 2/5 எத்தனை சதவீதம்? 20%. A/B = 4/3 எனில் 6A + 4B / 6A - 5B இன் மதிப்பு என்ன? 4. இந்தியாவின் மாபெரும் கிளர்ச்சி எப்போது எங்கிருந்து தொடங்கியது? 1857 மே, மீரட். பர்தோலி சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் யார்? வல்லபாய் படேல். ஒத்துழையாமை இயக்கத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொண்டது? நாக்பூர் மாநாடு. பொறுத்துக. பம்பாய் காங்கிரஸ் மாநாடு VC பானர்ஜே. சூரத் காங்கிரஸ் மாநாடு ராஷ் பிகாரி கோஷ். நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு விஜய ராகவாச்சாரி. லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பீவி. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையின் பஞ்சாயத்து அமைப்பின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? 11வது அட்டவணை. கீழ்காணும் குழுக்களை அவை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் ஏறுவரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் திட்ட ஆணையம், அடுத்து தேசிய வளர்ச்சி குழு, அடுத்து மண்டல குழுக்கள், அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு குழு. ஆப்ஷன் சி. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2012ஆம் ஆண்டிற்குள் வறுமை விகிதத்தினை எத்தனை சதவீதமாக குறைப்பதை குறிக்கோளாக கொண்டிருந்தது? ஆப்ஷன் டி. 15%. மாநில தொழில் நிதி கழக சட்டம் யாரால் நிறைவேற்றப்பட்டது? இந்திய அரசு. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். RCEP என்னும் ஒப்பந்தம் 6 நாடுகள் இணைந்து தடையில்லா வாணிபத்திற்காக எந்த அமைப்புடன் கையெழுத்திட்டது? ஆசியான். ஒரு பொருளின் விலை 6% அதிகரிக்கப்படுகிறது, பின்னர் புதிய விலை 6% குறைக்கப்படுகிறது. புதிய விலை ரூபாய் 1 எனில் பழைய விலை என்ன? ரூபாய் 10,000/10,000 - R². காந்தியடிகள் எந்த வருடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார்? 1924 பெல்காம். முதல் காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி. பின்வருவற்றில் சரியாக பொருந்தியவை எவை? பத்மாசினி அம்மாள் கதர் இயக்கம், அஞ்சலை அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகம், மஞ்சு பாசினி ஒத்துழையாமை இயக்கம். தவறு. ராதாபாய் சுப்பராயன் 2வது வட்டமேசை மாநாடு.
ஆப்ஷன் டி. மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள். பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத் உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? ஷரத் 136. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கியதன் முக்கிய நோக்கம் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்க. பின்வருவனவற்றுள் எந்த வயதை உடைய குழந்தைகள் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வருவர்? 6 முதல் 14 வயது. உலகில் முதல் சீக்கிய அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ராய்ப்பூர். பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் ரூபாய் 50% தள்ளுபடி செய்து 50 ரூபாய் தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு ரூபாய் 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை ரூபாய் 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன? ரூபாய் 650. காதர் கட்சியை தோற்றுவித்து இந்தியாவிற்கு வெளியே புரட்சியாளர்களின் செயல்பாடுகளை ஊக்குவித்தவர் யார்? லாலா ஹர்தயால். பகத்சிங் எதனுடன் தொடர்புடையவர்? லாகூர் சதிவிலக்கு. கீழே குறிப்பிட்டவர்களில் வெளிநாட்டிலிருந்து போராடிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் யாவர்? லட்சுமி சுவாமிநாதன் மற்றும் மேடம் காமா. ஆப்ஷன் ஏ. போர் பிரகடனம் செய்ய அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். தலைமை தேர்தல் ஆணையர் குடியரசுத் தலைவரால் எத்தனை ஆண்டுகளுக்கு நியமிக்கப்படுகிறார்? 6 ஆண்டுகள். கீழ் வருபவர்களுள் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படாதவர் யார்? இந்திய துணை குடியரசுத் தலைவர். குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1948. இந்திய உணவுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1965. கருப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? பெட்ரோலியம். தேசிய மகளிர் ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது? 1992. மாநில பட்டியலில் உள்ள துறைகளின் சட்டத்தை இயற்றுவதற்கு பாராளுமன்றம் அதிகாரம் கொண்டது என கூறும் ஷரத் எது? ஷரத் 249. ஒரு நபர் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான தகுதி பெற இந்தியாவில் குடியிருக்க வேண்டிய காலம் 5 வருடங்கள். எந்த ஆண்டு பெரியார் காங்கிரஸில் இணைந்தார்? 1919. சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? சி ராஜகோபாலாச்சாரி. ILO அறிக்கை 2018 படி இந்தியாவில் மதிப்பிடப்பட்ட வேலையற்றவர்கள் எண்ணிக்கை டேஸ் மில்லியன்? 18.6 மில்லியன். கீழ்கண்டவர்களுள் நேதாஜி தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1927 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 அவர் முற்போக்கு கட்சியை தொடங்கினார். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவு தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமி என்ற பெண்ணின் தலைமையில் ஜான்சி ராணி என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. இதுவும் சரி. அனைத்து கூற்றுமே சரி. மேற்கண்ட அனைத்தும். கிம்பர்லி செயல்முறை சான்றிதழ் திட்டம் பின்வரும் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். தவறான இணையை தேர்ந்தெடு. ராஷ்டிரிய மத்மிக சிக்ஷா அபியான் இடைநிலை கல்வி. சாக்சார் பாரத திட்டம் வயது வந்தோர் கல்வி. சர்வ சிக்ஷா அபியான் தொடக்க கல்வி. ராஷ்டிரிய உச்சஸ்தார் சிக்ஷா அபியான் மேல்நிலை கல்வி. தவறு. ஆன்சர் டி. தவறான கூற்று தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் டி. செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்ய கோரி நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இவ்வாணை பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிட்ட அலுவலர் அச்செயலை உடனடியாக செய்ய வேண்டியவர் ஆகிறார். இக்கூற்று கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? செயலுறுத்தும் நீதி பேராண்மை. வரைவு குழு PR அம்பேத்கர். மத்திய அதிகாரங்கள் குழு ஜவஹர்லால் நேரு. பணிகளை முறைப்படுத்தும் குழு ராஜேந்திர பிரசாத். நற்சாட்சி குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஆப்ஷன் பி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் எந்த வரிசையின்படி இடம்பெற்றுள்ளது? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். 1, 4, 3, 2 இந்த முகப்புரை வரிசை. கெய்சர் இ ஹிந்த் தங்க பதக்கம் யாருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது? மகாத்மா காந்தி.
இந்து முஸ்லிம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவே ஆகும். மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலுமாக விலகியே இருந்தனர் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 1937ஆம் ஆண்டில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் மூலாதாரங்களை கருதப்படும் கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருத்தப்படாதது எது? சுதந்திரமான நீதித்துறை அமெரிக்கா, ஒற்றை குடியுரிமை பிரிட்டன், பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா. இது மூன்றுமே சரி. அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ரஷ்யா. இது தவறான இணை. தவறான இணை எது அப்படின்னு கேட்டா ஆன்சர் டி. அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் அவைக்குழுவிற்கு தலைமை ஏற்றவர் யார்? பி. பட்டாபி சீதாராமையா. இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்தின் கீழ் வருகிறது? ஷரத் 20(2). இந்திய அரசியலமைப்பின் ஷரத் 41 கூறுவது வேலைக்கான உரிமை. இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு எது? கல்கத்தா நில உரிமையாளர்கள் சமூகம். ஏர்லி இந்தியன்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? டோனி ஜோசப். இரு எண்களில் மீபோவ மற்றும் 12 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 12 எனில் அந்த எண்கள் யாவை? 84 மற்றும் 96. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949. தவறான கூற்றை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4.7 இந்திய குடிமக்களின் ஒவ்வொருவரின் கடமைகள் 11 கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சரி. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 5 வகையான நீதி பேராணைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சரி. இந்திய அரசமைப்பு பகுதி 4 விதிக்கப்பட்டுள்ள கோட்பாடுகள் நாட்டின் ஆட்சி நெறிக்கு அடிப்படையாக அமையும். சரி. பேச்சுரிமை மற்றும் சிந்தனை வெளிப்படுத்தும் உரிமை என்பது இந்திய அரசமைப்பு ஷரத் 20 கீழ் பாதுகாக்கப்பட்ட ஒரு உரிமையாகும். இது தவறு. ஆன்சர் டி. இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் என்ற நூலை எழுதியவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின். ஒரு பொருளை அதன் குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 2/5 பங்கு விலை விற்றதால் 25% இழப்பு ஏற்படுகிறது. அந்த பொருளின் குறிக்கப்பட்ட மற்றும் அடக்க விலைக்குமான விகிதம் என்ன? 15:8. தவறான கூற்றை தேர்ந்தெடு. 1818ஆம் ஆண்டு மராத்தி வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பன் துவங்கப்பட்டது. இதுதான் தவறான இணை. மீதி எல்லாமே சரி. 1817இல் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட இந்து கல்லூரியின் புரவலர் ஹேஸ்டிங் ஆவார். சரி. கல்கத்தா மருத்துவக் கல்லூரியை பெண்டிங் 1835இல் துவங்கினார். இதுவும் சரி. ஹேஸ்டிங் 1799இல் பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தார். இதுவும் சரி. தவறான கூற்று 1 ஆப்ஷன் ஏ. ராஜாஜி திட்டம் 1944. ராயல் இந்திய கடற்படையின் கழகம் பிப்ரவரி 18, 1946. செய் அல்லது செத்து மடி மே 16, 1942. சிம்லா மாநாடு 1945. பின்வரும் ஆங்கிலேயருக்கு எதிரான எழுச்சிகளை கால வரிசைப்படுத்துக. கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, உண்டா கிளர்ச்சி. உலகின் முதல் மற்றும் பழமையான கூட்டமைப்பு நாடு எது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். ஆன்சர் ஐக்கிய அமெரிக்க நாடுகள். 200 கொஸ்டின் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.